ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகன் ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னா, பசலைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் மிக்ஸ் பண்ணி பருப்பில் போட்டு கடைஞ்சி கீரைக்கறி வைக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான ஜாமான் என்னென்னா, நம்மளை சொன்ன மாதிரி பசலைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும், அப்புறம் வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் பட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உங்கள் லவங்கம். இதுதான் வந்து இந்த கீரைக்கறிக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கைஸ். வாங்க அடுத்து நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து மொதல் ஸ்டெப் வந்து அந்த கீரையை வந்து அந்த பருப்போடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ கரைச்சி அதை அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி வாங்க நம்ம அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த கீரை சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன நல்லது. சொல்லுங்கள், இந்த கீரை ஏன் வந்து இந்த கீரை கறி வைக்கிறாங்க, அதனால என்ன பயன்? இன்னொன்று பசலைக்கீரையோடு கறியாக வந்து சரி ருசியாக இருக்கும். இன்னும் பசலைக்கீரை சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு குறையிறதுக்கு அது உதவி செய்யும். அதுக்கு தான் பசலைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் போட்டு நான் முதல்ல வந்து ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கூட வெயிட் பண்ணிட்டு அதில் வந்து முதல்ல கடுகு தடுப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தேவையானமா மிளகா, பட்டை மிளகா, அப்புறம் வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் போட்டு அது நல்லா கலர் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும். நல்லா இதை வச்சுக்கணும். அப்புறம் எடுத்து வச்சா கொஞ்சம் கருப்பையாக அதை சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி நல்லா செஞ்சு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னாக்கா, அந்த கடைஞ்சி வச்சாங்கன்னா கீரையை அதை வந்து அந்த கடுகு தாளிப்பில் சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி கொதிக்க விடணும் கைஸ். இதை வந்து ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கீரையும் பருப்பும் நல்லா வெந்து கறியை வந்து நல்லா ருசியாக கொடுக்கும். இப்போ பாருங்க, கறி நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு வந்து போதுமான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்க போட்டுக்கலாம் ருசிக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் போட்டு அதையும் நல்லா கிண்டணும். அப்போ தான் அந்த உப்பு வந்து அந்த கறிவுக்கு போய் நல்லா கம்போர் ஆகும். இல்லைன்னா உப்பு அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. கறி நல்லா கொதிச்சு வருது. இது வந்து உடம்புக்கு நல்லது கழிச்சு. இந்த கறி சாப்பிட்டா வயிறை சுத்தப்படுத்தும், கொழுப்பெல்லாம் குறைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் சாப்பிடணும். இதோ கறி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி நல்லா கொதிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இறக்கி வச்சு இதுக்கப்புறம் சோறில் போட்டு எல்லாம் சாப்பிட்லாம். இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் என்னை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறந்துடாமல் ரீபோஸ்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.